புதுசு புஷ்பா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்கள் பெரிய தந்தா விளங்கும் திருநாட்டிற்கும் பிறந்த பிள்ளைகள் உரியின் முதல் வீரவரை அவர்கள் 100 ஆடவர்கள் அப்பேற்பட்ட திருநாட்டிற்கு நேர் இணையாக விளங்கும் எங்கள் தந்தை பாண்டவ தேவிக்கும் நாங்கள் பிறந்தவர்கள் இவர் ராஜாக்கள் அதற்கு அதே போன்று இரண்டாவது மணியா விளங்கும் மாதா தேவிக்காக பிறந்த பிள்ளைகள் நகுல சகாதேவன் இப்படி நாங்கள் ராஜாக்கள் பிறந்து நல்ல முறையோடு நாங்கள் பிறந்தையா காடு ஆமா மண்ணில் இருந்தபோதும் மனம் மனத்துல காடு ஆமா பக்கத்துல சிந்தி வேணாமா ஓ எங்க பக்கத்துல சிந்தி வேணாமா அப்படி இருந்தபோதும் நாங்கள் பிறந்த போது இருந்து பார்த்தார்கள் பெரியவர்கள்லாம் குரு விளையெல்லாம் இதை எப்படி சொந்த மகாஜராய்த்து அப்படியே மாணவரை கொண்டு வந்து அத்திமா நடத்த பெரிய தண்டனத்தை விடுத்தார்கள். விடுத்தவுடனே நல்ல முறையோடு வாழ்ந்து வந்த போதும் ஓர்நாத் நேரத்திலே நாங்கள் முன்னிவாக பலாக்கை கொண்டு வந்தது. பலாக்கை வந்தவுடனே பார்த்தார் எனது தாண்டவ ரூபிலே நரிமன்னார் அனைவர் பலாக்கையை ஒரு பிரித்து பலாப்பழத்துல எத்தனை சொல்ல இருக்கும்? பலாப்பழத்துல பழத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், உருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், உருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சொல்லி வைத்ததை போன்று அது உள்ளதோ 105 சுளைகள். ஐயம்மா மோனா ஐயோ ஆச்சரியமா இருக்குது. அப்படியாக 105 சுளைகள் இருக்கு. பார்த்தால் தருமன் இப்படியாக நான் 105 பேர் இருக்குவேன். ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டு வரவும் பார்த்தான் துரியோதனன் ஆனவன் இருக்கக்கூடிய இந்த பலாக்கடிய பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பங்கிட்டு கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? பங்கிட்டு
விட்டுவிடால் ஆளுக்கு 52 பங்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொன்றா கொடுத்து விட்டு வரவும் பார்த்தான். எனது அன்னாரா விளங்கும் சிறுவன் ஆனவன் இந்த பலாக்கணியிலே இப்படி என்றால் நாளை எதிர்காலத்திலே அத்தியமா நகரிலே பிரிதிவாதி ஆனதை பாண்டவர் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு நினைத்து இப்படிய முந்தி முதலாக படுக்கும் அறையிலே பாம்பை விடுத்தார். பாம்பை விட்டானா ஒரு அரை மணி நேரம் வேற என்ன செஞ்சிருக்கலாம். அதுதான் உன் மனசுல என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. அப்படியே அடி என்ன கிளந்தான் கலந்த உடனே அது எங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய யாரு உலக நாயகனா விளங்கும் தப்பி பிழைத்தோம். அதற்கு பிறகு நாங்கள் கானகத்தில் இருக்கின்ற போது எங்கள் தந்தையாருடைய பாண்டுமார நானவன் ஒரு அமுதந்த மகனுடைய கொடுத்த சாபத்தின் மூலியமாக கானகத்தில் இறந்து போனார். இருக்கின்ற போது நாங்கள் எல்லாம் கருத்தறியாத பிள்ளைகளாக இருந்தோம். அப்படி இருக்கின்ற போது தந்தைக்காக வேண்டி செய்யக்கூடிய பார்த்தான் விளங்கும் தந்திரமாக வரவழைத்து இது இருக்கக்கூடிய பாண்டவர் 5 தரத்தார்கள் தாய் குண்டாதேவி 6 தரத்தாரையும் வரவழைத்து ஆதி கங்கா நதிக்கிற ஓரம் பானாவரம் சொல்லக்கூடிய நதியிலே கட்டிகளும் அவஞ்சல் எண்ணெய் வெளியுப்பு அப்படின்னு கொண்டு அரக்கமலை ஏற்படுத்தினான். அது யார் மூலியமாக இப்படியா தேவ சித்பாசாத்திரி மூலியமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறது ஏன் என்றால் தான் செய்யணும். அப்படியாக அமைத்துக் கொண்டிருக்க சிறிய தந்தை விளங்கும் இரவோடு இரவாக அரக்குமலை அமைத்துக் கொண்டிருக்க இந்திர மன்னர் ஆனவர் நகரோட வருவது வழக்கம். அப்படி வரவும்
அவர்களை கண்டு அந்த தேவ கமலம் பயப்பட்டு ஓடவும் பார்த்தார். ஏன் ஓடுகிறீர்கள் அப்படின்னு கேட்க உனது அன்னார் மழை விளங்கும் நலவன் இரவோடு இரவாக இந்த அரக்குமனை ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்ற கட்டளை இல்லை என்றால் சிரச்சேதம் செய்கிறேன் அப்படின்னு உரைக்க உயிருக்காக பயந்து நாங்கள் கட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு உரைக்க அப்படி உரைத்த உடனே இது எதற்காக அப்படி என்று சிறிய தந்தையர் கேட்ட உடனே அந்த தேவ கமலர்கள் பாண்டவர்கள் வாழ்வதற்காக அல்ல பாண்டவரை கொல்வதற்காக உடனே சிறிய தந்தை விளங்கும் அனைவர் பாண்டவர்கள் புண்ணிய புருஷாக்கள் உத்தமர்கள் அவர் பின்னணியிலே அப்படி என்று கேட்க அதன் மூலியமாக சிறிய தந்தை ஆனவர் இன்று முதற்கொண்டு பாண்டவர்களுக்கு நீயே தந்தை அப்படி உரைக்க அதன் மூலியமாக பாண்டவர்கள் எப்படியான பிழைக்க வேண்டும் அதற்கான உபாயம் நீங்க தான் செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்க அந்த தேவ கமலர்களை விளங்கும் கணக்க சிற்பாத்திர இடத்திலே உரைக்க இப்ப ஒரு மண்டபத்துக்கு எத்தனை துணி வைப்பாங்க அது போன்று அந்த அடக்கம் நான் வைத்த போதிலும் நடு மத்தியிலே வைத்தூன் என்று சொல்லக்கூடிய மணித்தூன் ஒன்றை வைத்தார்கள் வைத்து அதன் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒற்றைப்பாறை ஒன்று அமைத்து அது ஏன் எங்களை கொள்வதற்காக புலியின் பட்சத்திலே இருந்து ரோஜன மந்திரியானவன் 48 தினங்கள் மந்திரம் உபயோகம் செய்து 48வது தினத்தில் ஜோதி 12 நாட்கள் நடுநிசை நேரத்தில் ஈசானிய முனையுள்ள சரவத்தை எடுத்து தீயிட்டு கொளுத்த வேண்டும் அப்படி என்று புலியின் வார்த்தையை கேட்டு ரோஜன மந்திரி வந்தான் அல்லவா அவன் எங்க இருக்கிறான் ஒட்டு தின்ன பார்த்து இன்னைக்கு ஒட்டு தின்ன போக முடியுமா ஒட்டு தின்ன பார்த்தா நித்திர கேடு ஒட்டு தின்ன பார்த்து கூடாது தன்னை இழுத்துனே போவான் அப்படியாக அந்த கோதானம் தூங்கி கொண்டிருக்கும் அவனை இழுத்துக் கொண்டு இது அறுப்படைய கீழ்திசை தென்திசை மேல்திசை வடதிசை என்று காணத்தெல்லாம் சுற்றி காண்பிக்குமாக இழுக்க பணப்படுத்தி இப்ப உடல் சோர்வடைந்தால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அசதி வந்தால் மனிதனுக்கு தூக்கம் வரும் வருமா வராதா ஏன்னா அவன் பாண்டவர் கொஞ்சம் வைக்கிறானே விழித்து கொண்டிருக்கான் தூங்காத அவனை தூங்க செய்து அப்படி இருக்க விழித்த பிரகாரம் ஜோதி வந்தது அந்த அரக்கு மாளிகைக்கு தீயிட்டு உடைத்து கோஜன மந்திரியோடு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் வேடுகள் 5 பேரும் ஏனென்றால் நாளைய தினத்திலே விளங்கும் தீவனுக்காக வேண்டி வேடுகளையும் அங்கே வைத்து தீயிட்டு உடைத்து அங்கிருந்து இடும்பாவனம் வரைய இருக்குது அங்கு செல்வதற்காக வேண்டி இதில் உள்ள நவரத்தினங்கள் முத்துக்கள் எல்லாம் அந்த சுரங்கத்தில் அமைத்திருக்கிறார் ஏன் அந்த ஒளியின் மூலியமாக அங்கே செல்ல வேண்டுவதற்காக அதன் மூலியமாக அங்கே இடும்பாவனத்தை எடுத்தோம் இடும்பாவனத்தை எடுத்து ஆமா ஆமா அப்படியாக அங்கே சென்று இது இருக்கக்கூடிய நித்திரை பங்கம் வராமல் தமிழ் நண்பர்கள் தாய் குந்தாதேவி 4 தரத்தார் 5 தரத்தாரின் பக்கத்தின் மீதும் தோளின் மீதும் மாரின் மீதும் தூக்கி கொண்டு சென்று அங்கே இடும்பாவனத்தை அடுத்து அங்கே உள்ள பெருத்த ஒரு வட்ட பாறையிலே நித்திரை பங்கம் வராமல் அனைவரையும் உறங்கச் செய்து கரத்திலே கதையாந்தி இந்த வீமனானவன் காவல் புரிகின்ற போது அந்த இடும்பாவனத்திற்காக வேண்டி ஆராய்ச்சி இருக்கக்கூடிய அரக்கிய ரூபமண்ட இடும்பாவதி ஆனவள் இடும்பாவதி சொல்லக்கூடிய மும்மல கன்னியானவள் ஓடி வந்து அது எப்படி என்றால் அது ஏனென்றால் இது உமா பார்வதி விடுத்தவர் அரசியல் மூலமாக பெண்களுக்கெல்லாம் இருப்பதோ 2 ஸ்தலங்கள் ஆனால் அவளுக்காக இருந்ததோ 3 ஸ்தலங்கள் கேட்க இது இருக்கக்கூடிய உன் கண்ணுக்கேற்ற கணவர் எப்போது நீ காண்கின்றாயோ இந்த 3 ஸ்தலத்திலே ஒரு ஸ்தலமானது மறைய வேண்டும் அப்படி என்று உரைக்க அதன் மூலியமாக என்னை கண்டால் அவளுக்காக இருந்த 3 ஸ்தலத்திலே ஒரு ஸ்தலமானது மறைந்த உடனே மன்னா நீதான் கண்ணுக்கேற்ற கணவர் அப்படி என்று என்னை இழுக்கவும் நான் அவரை மறுக்கவும் இதை தவறாக புரிந்த அங்கு யார் வந்ததா என்ன நடந்தது
தவறாக புரிந்து கொண்டாய். இடும்பனானவன் என்னிடத்தில் யுத்தத்துக்கு வந்தான். அங்கே விதமாக யுத்தம் செய்து இடும்பனையும் மடித்தோம். தீனி வச்சா ஓ தீனி வச்சா நான் இடும்பனை மடித்து சண்டை செய்து மடித்தன்றான்னா தீனி வச்சு நான் கரும்புக சௌக்கியா அவனை கொண்டுட்டீங்க. அப்படியே அவனை கொண்டு அவன் இருக்கும் சமயத்திலே அந்த இடும்பாவை யானவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று உரைக்க இப்போ ஒரு குடும்பத்துல உங்க ஊர்ல எத்தனை பேர்? நான் 2 பேரு. 2 பேரு பெரியவனா? நான் பெரியவா. பெரியவனா? அப்ப சின்ன உன் தம்பி இருக்கானு உன் தம்பி கல்யாணம் பண்ணா உன் கல்யாணம் பண்ணி தானே பண்ணா? கிடையாது. அவன் பாடிக்கு போன இடத்த இழுத்து வந்துட்டான். யாரா? நான் அப்படி கிடையாது. எப்படி? நான் ஈர்த்து வரல. அதே வீட்டுக்கு வந்துருக்கு. அதான் ஈத்து வந்தா சூத்து தெரிஞ்சிருக்க அதிகம் வீட்டுக்கு வந்துட்டா 1.5 வருஷம் ஆனாலும் போட ஓ வணக்கம் ஐயா. வாடா அண்ணா போறாங்க. வணக்கமா ஓய் என்ன பெரிய பண்ணு கட்டிமா பெரிய நடு பண்ணு கட்டிமா வணக்கம் ஐயா அண்ணங்க யாரு காமன் அவனா அப்படி வச்சுக்க கரெக்டா மோனிக்க புரியுது. இப்படியாக தமிழ விளங்கும் தருமன் நாளுக்காக பிடிக்க வேண்டும் அப்படியே பாட்டனால் உரைக்க கல்யாணம் மாங்கல்யம் தரித்தார். யாரு ஏற்கனவே இருந்து அது முழுக்க மரம் தான் தருமர் ஆனவர் அந்த மாங்கல்யம் எத்தனையால் அது கல்யாணம் முழுக்க அப்படி என்று நல்ல பிறகு அந்த இடுமை திருமணம் செய்து இருபாவையும் சேரவும் அங்கே முண்டெல்லாம் கடூரமா சேர்ந்தீங்களா? ஆமா ஆமா அது அவன் பீமனுடைய குணாச்சாரம். எப்படி சேர்ந்தீங்க? உள்ள கொண்டு போச்சு. அப்படி பிள்ளை பிறந்த உடனே அது எப்படி பிள்ளையானது பிறந்து அங்க இருக்கு அதுதான் சந்திரகுலத்திற்கு முதல் பிள்ளை. அதான் இடுபாசு வர்றாங்க கொண்டுட்டீங்க. அப்புறம் இடுபாவதியா கடூரமா சேர்ந்தீங்க. அங்கிருந்து அது எங்க சொன்னோம் சொல்லணுமா? அங்கு சேர்ந்து ஒரு உயர் வீட்டிலே தாய் குண்டாரியும் நாங்கள் பாண்டவர் 5 பேரும் பிராமண சோழத்தோடு அங்கே சென்று அமர்ந்தோம். அப்படி அமர்ந்தபோது அது ஏனென்றால் அந்த இருக்கக்கூடிய 300 மங்கலத்தை இருந்ததாம் 360 பிராமண வீடுகள் 360 பிராமண வீடுகள் இருந்த போதிலும் அதற்கு அருகாமலே வேத்திரி என்று சொல்லக்கூடிய இருக்கும் வரையிலே இருந்தவன் பகாசுரன். அவனானவன் தினந்தோறும் அதற்கு முன்பதாக இது 390 புகுந்து நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அடிப்பதும் இறைப்பதும் துன்புறுத்துவதும் குழப்பு வருதும். என்னடா காசுக்கு வரும் குழப்பம்ன்றா? இல்லங்க யார் யார் கையில இருக்கிறாங்க அப்படி அடிக்கிறது. பக்கத்துல சம்பாத்தால அடிப்பது போன்று அடித்து கொள்வது வழக்கம். பார்த்தார்கள் அந்த மங்களத்தில் உள்ள 360 பிராமணர்கள் எல்லாம் மங்களத்தை நாட்டில் நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் தருகிறோம் அப்படி என்று உரைக்க அதன் மூலியமாக இந்த 300 மங்களத்திலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு வீட்டில இருந்து 1000 சாதம் அதற்குண்டான காய்கறி பதார்த்தங்கள் இதையெல்லாம் ஒரு வண்டியில ஏற்றி அதற்காக வேண்டி 2 எருமைக்கிடா
அதை ஓட்டி செல்லக்கூடியவன் எருமைக்கடா ஒரு இல்ல. மரணானவன். நான் இன்ஜின் மேல தான் உட்காந்து போனேன் வண்டியில. நீ உட்கார்ந்து வந்தது மகேந்திர இன்ஜின் மேல, அது எனக்கு தெரியாது. சூத்து வச்சு இது போச்சு. கழிவு இது. இது ஏற்கனவே அந்த காலத்துல அந்த நடந்தது. காலத்துல அப்படியாக சென்று கொண்டு இருக்கும். இப்படியாக வந்து கொண்டு இருக்க 359 தினங்கள் முடிந்தது. 360 நேரத்திலே நாங்கள் தங்கி இருந்தோம் அல்லவா? அந்த குயவர் வீட்டிலே அந்த அம்மா ஆனது அழுதக்கண் சிந்தையோடு அழுது கொண்டு இருக்கிறது. பார்த்தாரு எங்கள் தாயா விளங்கும் குந்தா தேவியானது, அம்மா ஏன் அழுகின்றீர் அப்படி என்று கேட்க, எனக்காக வேண்டி இருப்பதோ ஒரு மகன், அவன் இன்றைய தினத்திலே எங்கள் வீட்டிலிருந்து 1000 சாதம் அதற்குண்டான காய் பதார்த்தம் எருமைகளை ஏற்றிக்கொண்டு என் மகனானவன் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் ஏற்றின சென்றவெல்லாம் அந்த மகனானவன் ஒன்று தின்று விட்டான். அதுபோல என் மகனையும் இன்று தின்று கொன்று விடுவான். அப்படி எனக்காக இருப்பது ஒரு மகன் அல்லவா? நாளை தினத்திலே நான் இறந்தேன், ஆனால் எனக்காக வேண்டி எள்ளும் தண்ணீர் இறைப்பவர்கள் இருப்பது ஒரு பிள்ளை. அவன் இறந்து விட்டால் என் வாழ் நிலைமை எப்படியாவது அப்படி என்று அந்த அன்னையானது அளவும் அதை பார்த்து அறியாமல் இருந்த என் தாயார் விளங்குடைய குந்தாதேவியானது, அம்மா நீங்கள் அள வேண்டாம், எனக்காக வேண்டி இருப்பது 5 பிள்ளைகள். 5 பிள்ளைல ஒரு பிள்ளை அனுப்பினாலும் ஒரு பிள்ளை போனாலும் பரவாயில்ல, மீது 4 பிள்ளை இருக்குது. அது ஏன் உங்கள் இல்லத்திலே ஓராண்டுகள் உண்டு இருக்க இடமும் கொடுத்த உடையும் உண்பதற்கு அன்னமும் உப்பிட்டவரை அதுபோன்று என் தாயார் இப்படி குந்தாதேவியானது பார்க்குது. அப்பெல்லாம் என்ன நினைக்கிறான்? யாரோ சொல்லுமோ, அம்மா நகுலங்க சொல்லுமோ, சகாதேவன் சொல்லுமோ, இல்ல தருமன் சொல்லுமோ, இல்ல தம்பி அர்ஜுனன் சொல்லுமோ அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கான். பார்த்தது தாய் குந்தாதேவி, தம்பி அடே நடுப்பையா, அடே பீமா, நீ வாடாங்க அப்படி என்று அழைத்து அது இருக்கக்கூடிய எப்படி நீராட்டி இருக்கக்கூடிய எண்ணத்தானம் செய்து குருப்பாட்டி ஆடையெல்லாம் முடித்து இது இருக்கக்கூடிய 1000 சாதனையும் ஒரு வண்டியை ஏற்றி அதற்காக வேண்டி 2 எருமை கிடாவை கொண்டு வந்து பூட்டி நீ சென்று வா அப்படி என்று தாயான உயர்த்தது. அப்பதான் நினைக்கிறேன், ஏன்னா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா சாப்பாடுனா எனக்கு அன்னைக்கு கூட சிக்கன் ரைஸ் கூட வச்சுட்டு நாய் துண்டு போச்சு. அதை கூட சாட்டியா சாப்பிட்டு திரும்பி பார்த்தாரு, அது நாய் சாப்பிட்டு போச்சு. அதையும் கூட சாப்பிட்டாரு. அதை நீ சாப்பிட விட்டியா? நாய் துண்டு போன மீதி பாதி சிக்கன் சொல்றான் பீமா. அவன் தான் அதை நீங்க கேளுங்க. அது அவன் தான் அவனை கேளு. அவன் சொல்றானா பின்னாடி அவன் சொல்றான்னு காது கேட்கறது. இந்தபடி வச்சுக்க. அப்படியாக அந்த 1000 சாதத்தையும் அந்த பிரகாசன் காலத்தாமதம் வாங்கிவிட்டது. அப்படியே பாவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான். அங்கு சென்று உடனே பார்த்தேன் அந்த 20 கிடாவை அவிழ்த்து விட்டு அந்த 1000 சாதனையும் பெருத்த ஒரு வட்ட பாறையிலே கொட்டி அதுக்குண்டான குழம்புகள் எல்லாம் பதார்த்தங்களை போட்டு எப்படியா சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஆமா, இந்த கஞ்சி கொடுத்துறதுக்கு சேர்ந்து எடுப்பாங்களே, அதை போன்று அந்த சாதனை எல்லாம் ஒரு விக்க சேர்த்து அதை 3 உருண்டை ஆக்கினான். ஆமா, 3 உருண்டை. அவோ 3 உருண்டை. இதுக்கு என்ன பேரு? துவாரம். அது நல்லா படிச்சுங்க துவாரம். ஆமா, அதுக்கு நல்லா அது கொஞ்சம் கம்மியா படிச்சவங்க என்ன சொல்றாங்க? கொத்தல், சரி, தோலை, சந்து. அது போல அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி. ஓ, ஒவ்வொரு இப்போ ஒரு ஊருக்கு 4 வழி இருக்கும். இப்படி போனா மெயின் ரோட் ஏறலாம். ஆமா, அப்படி போனா ஏரிக்கரை அப்படி சுத்தி போலாம். ஆமா, அப்படியே போனாக்கா நம்ம கூட்டு எப்படி போனாக்கா அப்படி போனா அங்க கோயில் ஷாப் போலாம். அது மாதிரி 4 பக்கம் வழி இருக்கும். ஆமா, அது போல அப்படி சொல்றியா? ஆமா. சரி, நீ படிச்சது அது, நான் படிச்சது அது. எங்க விட்டாங்க கதையா? ரைட் மார்க் தான். அது அந்த உண்டை 3 உருண்டை. அப்படியாக அமைச்சோட. ஆமா, முந்தி முதலாக யாரை நினைத்து
அது எப்படி ஓராண்டு எங்களுக்காக வேண்டி நம்ம கிரமத்தை அந்த புயல் அம்மனை நினைத்து முந்தி முதலாக முதல் உருண்டையை சாப்பிட்டு அதற்கு பிறகு இரண்டாவது உருண்டையாக எங்கள் தாயா விளங்கும் குந்தாதேவி நினைத்து அம்மா அன்னைக்கு கூப்பிட்டு அழைத்து அனுப்பலாம் இந்த 1000 சாதம் எடுத்திருக்குமா அதனால வேண்டி இது எப்படி அம்மனை நினைத்து இரண்டாவது உருண்டை மூன்றாவதாக யாரு அந்த வேத்திரங்கள் யாரும் பக்காசுரனை நினைத்து மூன்றாவது உருண்டை ஏன் அன்னைக்கு அவன் இல்லைன்னு வச்சுக்க வந்திருக்காது 1000 சாதம் கொண்டு வர வேலை நமக்கு கிடைத்திருக்காது அதனால வேண்டி மகனை நினைத்து மூன்றாவது உருண்டையை சாப்பிட்டேன் இப்படியாக சாப்பிட்ட உடனே இது இருக்கக்கூடிய உரியில பல்லாடுகிற போல ஒன்றன் மேல் ஒன்றாக வரியா நிக்குது மூன்று உருண்டை இந்த உடனே இந்த விமனுக்காக வேண்டி பேச்சு இல்ல மூச்சு இல்ல நின்னகள் நில அப்படியே நிக்குது பார்த்தான் கோபத்தே உரம் கொண்ட பகவான் ஆனவன் ஓடி வந்து முதுகிலே ஒரே குத்து பகவான் முத்தியுடனே அப்பதான் இந்த மேல்தட்டுல இருந்து சாப்பாடு அடித்தட்டு இறங்குது இறங்கிய உடனே உயிர் கொடுத்த உத்தமனே அப்படி என்று ஆக வேண்டி பார்த்தான் எனக்காக கொண்டு வந்த சாதத்தை நீ உண்டாய் அல்லவா உன்னை விட போவதில்லை அப்படி என்று என்னிடத்திலே யுத்தம் செய்தான் யுத்தம் செய்து அங்கே பகவாசுரனை மடித்தோம் பகாசுரனை அடிச்சுதான் கொண்டு ஆனா தண்ணி பழத்தை தள்ளிடலான்னு பார்த்தான்னு நீ அன்னைக்கு போனே பகல்லப்பா ஏறி காட்டல ஆனா கண்ணாடி ஒரு போறீங்க அப்படியாக அவனை வளைத்து அங்கிருந்து இருக்கின்ற போது இந்திரபுரன் வரக்கூடிய நாட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிறோம் தம்பி அர்ஜுனவன் நேற்று தினத்திலே பாண்டாவை அடித்து கடலை வளைத்து ஏகஜனை கரம்பிடித்து நல்ல முறையோடு சுக சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிடையாது இந்த ஒரு சபைக்கு வந்திருக்கிற விமர்சனம் அப்படியே தெரிஞ்ச விஷயம் வேண்டி நடவடிக்கை கொண்டிருக்கிற 18 மதியம் யாமலை செய்தி கீர்த்திவரை அனைத்து உபயோக வதத்திற்கும் இன்றைய உபயத்தை செய்தி கீர்த்திவரை உபயோக வதத்திற்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் நம்ம நாடக கம்பெனி உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாத கடையே கோடான ஓடி வணக்கம் வணக்கம் அப்படி இருந்தவரும் எங்கு போய்விடாய் உங்க அண்ணனா ஆமா
என்னவென்றால் ஆ. நேற்று ஆமா. நாரதர் பெருந்தேரியால் ஆ. என்னை காணப்பொருட்டாக வந்தார். அவர்களை என்ன செய்தி என்று ஆ. கேட்டேன். அதற்கு சமணாமணிக்கு சென்றேன். ஆமா. சமணாமணியிலே ஆ. உன் தந்தை பாண்டு மகாராஜன் ஆ. இறந்தும் ஆமா. வெட்கம் சேராமணிக்கு ஆ. நரகத்திலே ஆ. சமாபத்தி அகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆமா ஆமா ஆ? சொல்லு தெரிவித்து நீ வா. இந்த வீடியோ 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த ஆஞ்சநேயர் அருளால உங்க வாழ்க்கையில